ரிஷபராசி அப்படின்னாவே பொறுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உங்களுடைய பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, சாது மிரண்டால் காடு கொள்ளாது. இந்த பழமொழிக்கு ஏற்ப தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. உழைப்புக்கு அஞ்சவே மாட்டாங்க. ரொம்ப நம்பிக்கையான ஒரு தூண் அப்படின்னா நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அருமையான நபர்கள் தான் இந்த ரிஷபராசி என்பர்கள். இந்த ரிஷபராசி என்பர்கள் உலகம் வியந்து பார்க்குற அளவுக்கு வளரக்கூடிய ஒரு ராசி நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே சுக்கிரன். அதனால் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். ஏன்னா சுக்கிரன் மகாலட்சுமியோட அம்சம். அதனால் இந்த ரிஷபராசி என்பர்கள் எப்பவுமே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமையில் வழிபட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிர்ஷ்ட காத்து இவங்களுக்கு வீசிக்கிட்டே இருக்கும். ரிஷபராசி என்பர்கள் தவறாமல் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு ஒரு தாமரை மலர் கொண்டு போய் அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுக்கிடுவாங்க. உலகமே உங்களுடைய வேகத்தை பார்த்து வியக்கிற நாள் ரொம்ப தூரம் இல்லை, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கஷ்டம் வருது, பிரச்சனை வருது அப்படின்னு ஓய்ந்து போய் ஒரு இடத்துல உட்காராமல் முயற்சியை போட்டுக்கிட்டே இருங்க. உங்களுடைய உழைப்பை போட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். அவங்க மறந்துடுவாங்க. இந்த உலகம் நீங்கள் மெதுவாக நகரக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு அவங்க மறந்துடுவாங்க. ஆனால் மெதுவாக வளரும் ஒரு ஆலமரம் தான் பல 100 ஆண்டு ரொம்ப நாளைக்கு நிலைத்து நிற்கும். அவசரமான வெற்றி அது உங்களுக்கு ஒரு நிலையான வெற்றியாக இருக்காது. மெதுவாக நகரக்கூடிய ஒரு வெற்றி ஒரு நிலையான வெற்றியாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஆலமரம் மாதிரி 100 ஆண்டு காலம் நல்ல ஒரு சிறப்பான வெற்றியாக வாழ்கிறதுக்கு நாங்களும் வாழ்த்துறோம். நீங்களும் அதற்கான முயற்சியை போட்டுக்கிட்டே இருங்க. மகாபாரதத்தில் கூட உதாரணமாக நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களை ஒரு நபரை சொல்லலாம். பீமனை போல் இவங்களும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. பீமன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு தைரியமான ஒரு நபர். அதே நேரத்தில் எத்தனை தடை வந்தாலும் அதை அடிச்சுட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி தான் இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லலாம். பார்க்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. ஆனால் நிச்சயமாக இவங்க ஒரு நாள் ஊரே வியந்து பார்க்குற மாதிரி ஒரு வெற்றியாளராக ஆகிறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு ராசி தான் இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஷபராசி என்பர்களை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணுமா, இந்த வீடியோவை இன்னும் முழுமையாக பாருங்கள். இந்த ரிஷபராசி என்பர்கள் எப்பவுமே ரொம்ப உறுதியான ஒரு முடிவெடுக்க தெரிந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பொறுமையாக தான் முடிவெடுப்பாங்க. ரொம்ப விசுவாசமான ஒரு நபர்கள். ஒரு 10% நீங்கள் அவங்களுக்கு ஒரு விசுவாசமாக ஒரு வேலை செஞ்சுட்டுனா உங்களுக்கு 100% உங்களுக்கு விசுவாசமாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு உண்மையான நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரிஷபராசி என்பராக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்கன்னா கூட இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ரிஷபராசி என்பர்களை பற்றி நம்ம இன்னுமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரிஷபராசி அப்படிங்கிறது ஒரு முடிவு எடுக்க தெரிந்த ஒரு ராசி. முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றிடுவாங்க. ஏன்னா மகாபாரதத்தில் பீமன் பார்த்திங்கன்னா ஒரு முடிவு பண்ணிட்டானா எப்பாடுபட்டாவது அதை நிறைவேற்றுவான். அந்த மாதிரி தான் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களும் ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னா மெதுவாக நகர்ந்தாலும் நிச்சயமாக வெற்றியோட அடையாளத்தை பார்க்காம ஓய மாட்டாங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அவசரம்லாம் காட்ட மாட்டாங்க. ரொம்ப பொறுமையாக தான் நகருவாங்க. ஒவ்வொரு அடியுமே யோசித்து வைப்பாங்க. மற்றவங்க ஓடி வேகமாக போய் தோத்துட்டு வந்துடுவாங்க. ஆனால் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு அடியும் பார்த்து நிதானமாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த ரிஷபராசி என்பர்கள். என்ன வைக்கிற அடியை ரொம்ப ஸ்ட்ராங்காக வைப்பாங்க பீமனை போல். அதே மாதிரி இவங்க ரொம்ப தாய் தந்தையை நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. தாய் தந்தை தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி வாழக்கூடிய ஒரு நபர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் தான். அவங்களுடைய வார்த்தையை அப்படி கேட்டு நடப்பாங்க. அவங்களுடைய வார்த்தைக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க. குடும்பம் தான் இந்த உலகம் அப்படின்னு நினைப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடஞ்சி போய் உட்காந்துருவாங்க. ஆனால் இவ்வளோ கட்டுக்கோப்பாக ஒரு காலமாடு மாதிரி சிங்கம் மாதிரி இருந்தாலும் இவங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்படியே மனம் உடஞ்சிருவாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உறவை உயிராக நேசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா அழகு கலை இதற்கு உரிய ஒரு கிரகம் அப்படின்னா சுக்கிரன் தான். உறவுகளை நேசிக்கக்கூடிய ஒரு கிரகமும் அதுதான். அதனால தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் உறவுகளை அவ்வளோ நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஒருவரை மனதில் நினைச்சிட்டாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் அவங்கள யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். உறவுகள் மீது அவ்வளோ நம்பிக்கையும் பாசமும் கொண்ட ஒரு நபர்கள் தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை துணையும் ரொம்ப நேசிப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு காதல் திருமணமாக அமையும். உங்களுக்கு எந்த மாதிரி அமைந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உண்மையான அன்பை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த ரிஷபராசி என்பர்கள். ரொம்ப
நம்பிக்கையான ஒரு நபர்கள். அதே நேரத்தில் குடும்பத்துக்காக கடினமாக உழைப்பாங்க. ராப்பகல் பார்க்காம என்னுடைய குடும்பம் நல்ல 4 பேத்துக்கு மத்தியில் ஒரு மதிப்புள்ள ஒரு குடும்பமாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக கடினமாக உழைப்ப போடக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் குறிப்பாக குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக வாழ்வாங்க. அவங்கள என்னவா ஆக்கணும், அவங்களுடைய சுக துக்கங்கள்லாம் எப்படி அவங்கள டேலண்டாக கொண்டுட்டு வரணும், அவங்களுக்காக நிறைய விஷயங்களை தியாகம் செய்வாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய பாதுகாப்பு, அவங்களுடைய ஒழுக்கம், அவங்களுடைய கல்வி, இதை யாருக்காகவும் எங்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்கள கரெக்டாக டேலண்ட் பர்சனாக உருவாக்குறதுக்காக அதிகமாக அவங்களுக்காக உழைப்ப போடுவாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உடன்பிறப்புகள் இவங்களுக்கு தூணாக இருப்பாங்க. அதே நேரத்தில் உடன்பிறப்புக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக போய் ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. பிரச்சனை வந்தால் இவங்க தான் முன்னாடி நின்று அந்த பிரச்சனையை தீர்வு காணக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க ஒரே நாளில் உச்சத்தை அடைய மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் உச்சத்தை அடைந்த மாதிரி நிற்கக்கூடியவங்க தான். என்னால் அதை ஜெயிக்க முடியும், என்னால் அதை வெற்றி பெற முடியும் அப்படின்னு பொறுமையாக ஒவ்வொரு நாளும் உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய பொறுமை தான் இவங்களை வெற்றியாளராக கொண்டுட்டு போகும். அதே நேரத்தில் கடினமாக உழைப்ப போடக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த ரிஷபராசி என்பர்கள். நம்பிக்கையை சம்பாதிச்சிருப்பாங்க. ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள், கரெக்டாக முடிவெடுப்பான், கரெக்டாக பேசுவான், அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நபர்களில் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் அந்த நம்பிக்கையை பெற்று இருப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா நிலையாக நிற்பாங்க. அந்த முடிவை மாற்றிக்க மாட்டாங்க. அடுத்தடுத்து ஒரு சிலர்லாம் புதுசாக ஒரு விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போகலாம், அடுத்தது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஆனால் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா உறுதியோடு அதே இடத்துல நிற்பாங்க. குடும்பம் தான் முக்கியம், குடும்ப உறவுகள் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. குடும்ப பாசத்தை அவ்வளோ நேசிப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். இவங்களுடைய பிடிவாதம் ஒரு சிலருக்கு பிரச்சனையாக முடியும். அதனால் இவங்களுக்கு ஒரு சிலரெல்லாம் பிடிக்காமல் போயிடலாம். ஏன் அப்படின்னா இது உங்களுடைய பலவீனமாக இருக்கும். ஏன்னா பிடிவாதமாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக. மற்றவங்க ஒரு சில விஷயங்களை இவங்க சொல்கிறத ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்களை அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மனதில் ஒரு நிறைய காயங்கள் இருக்கும். அதை வெளி நபர்கிட்டயோ குடும்ப நபர்கிட்டயோ அதிகமாக அந்த ரிஷபராசி என்பர்கள் பகிர்ந்துக்க மாட்டாங்க. அதனால் இவங்களுக்கு மன அழுத்தம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரும். இது இவங்களுடைய பலவீனமாக இருக்கலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. ரிஷபராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு கிடைச்சிச்சு அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நபர்களாக இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. சரி, நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு ஏதாவது மருத்துவ செலவு, சளி தொந்தரவு, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா காய்ச்சல், அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனை இதெல்லாம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கம் மூலிமா ஒரு சில காரியங்களை இந்த வாரத்தில் நடக்கும் அப்படின்னு நினச்சி இருந்திருப்பீங்க. அதில் சின்ன சின்ன தடைகள் வரும். அந்த தடையை பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். வேகம் காட்ட வேண்டாம். பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் எதிரிகிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. எதிரிங்க கூட இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட தோற்று போவாங்க. கிரக அமைப்புகள் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மறைமுகமாக ஒரு சில ஆதாயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு கமிஷன் அடிப்படையில் ஏதாவது வருமானம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி பணம் கொடுத்துருப்பீங்க, அந்த பணத்தை திருப்பி கொடுக்காம ஒரு சிலர்லாம் இழுக்கு வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வசூலாகக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சகோதரரால் சகோதரியால் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை. சில சங்கடங்கள் இருந்தாலும் பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் பாதிப்பு எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். சின்ன சின்ன தடைகள் வரும், அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யார்கிட்டையாவது கடன் வாங்குறீங்க அப்படின்னா ஏதாவது டாக்குமெண்ட்டில் கையெழுத்து கேட்குறாங்க அப்படின்னா நல்லா படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. ஒரு உறவே எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்குறாங்கன்னா என்கிட்ட இல்லை வா நான் யார்கிட்டயே கடன் வாங்கி தரேன்னு நீங்கள் போகிறக்குள்ள முன்ஜாமீன் போடுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது உங்களை கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி போகும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. யாருக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் முன்ஜாமீன் போட வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல உங்களுக்கு அவப்பேர் வரத்துக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உதவி பண்ணால் உங்ககிட்ட இருந்தால் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணிக்கோங்க. இந்த
ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். வார பிற்பகுதி அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த உதவியெல்லாம் கிடைக்கும். திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது. அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ராகு சாதகமாக இருக்கிறதுனால முன்னேறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே உங்களுடைய கண்ணில் தென்படும். அந்த வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். எதற்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது. ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அல்லது பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட கூட கேட்டு நீங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை சும்மா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் வேலை சும்மா அதிகமாக இருக்குது அப்படின்னு பணியில் கொஞ்சம் கவனமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் பணி செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சின்ன தவறு கூட பெரிய சிக்கலை ஏற்படுத்திடும். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வரவு செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல ஏதாவது தவறுதலாக ஒரு சில கணக்குகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் டேலி பண்ண முயற்சி பண்ணாலும் அது டேலி ஆகாது. எப்படி இந்த செலவு வந்தது, எக்ஸ்ட்ரா செலவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் வரவு செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிதி சம்மந்தமான விஷயத்தில் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. பெரிய அளவில் யாருக்குமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன் தர வேண்டாம். அப்படி கொடுத்தீங்கன்னா கூட அது திரும்பி வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதே நேரத்தில் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு மகிழ்ச்சி தரமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கு. மகாலட்சுமி தாயார்